பாழடைந்த வீட்டில் 3 பள்ளி மாணவிகளுக்கு நடந்த கொடூரம். சென்னை திருவிக நகர்ல 3 பள்ளி மாணவிகளை காதலிக்கிறதா சொல்லி ஏமாற்ற இளைஞர்கள் 3 பேர் அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெரம்பூரை சேர்ந்த 32 வயசான பெண் தன்னோட 13 வயசான 9ஆம் வகுப்பு படிக்கிற மகளை காணும்னு திருவிக நகர் காவல் நிலையத்துல புகார் செய்தாங்க. விசாரணையில இந்த மாணவியோட சேர்ந்து 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கிற மேலும் 2 மாணவிகளும் காணாமல் போனது தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து செம்பியம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மாணவிகளோட செல்போன் டவரை வச்சு அவங்க பெரம்பூர்ல இருக்கிறத தெரிய வந்துச்சு. அங்க ஒரு பாலடைஞ்ச வீட்டுல 3 மாணவிகளையும் அந்த 3 இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவத்துக்கு முன்ன 6 பேரும் சேர்ந்து பல்வேறு இடங்கள்ல சுத்திருக்காங்களா. மீட்கப்பட்ட மாணவிகளை மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தினர்ல பாலியல் வன்கொடுமை உறுதியாச்சு. காதலிக்கிறதா சொன்ன 3 இளைஞர்கள் மாணவிகள் 3 பேரையும் பாலியல் வன்கொடுமை செய்ததுக்கு உடந்தையா வீட்டுக்கு வெளியே 3 பள்ளி மாணவர்கள் காவலா இருந்திருக்காங்களா. இதை தொடர்ந்து 3 இளைஞர்கள் உடந்தையா இருந்த 3 பள்ளி மாணவர்கள்னு 6 பேரையும் போலீசார் கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. 3 பள்ளி மாணவர்கள் கூர்நோக்கு இல்லத்துல அடைக்கப்பட்டிருக்காங்க.